1வது கனவுகள் வரக்கூடிய காரணம் என்ன? சென்னை மயிலாப்பூர் ராயபுரம் மருத்துவமனை. அங்குள்ள மனநல மருத்துவர் கணேஷ் தனது வாழ்வின் மிகப்பெரிய மர்மத்தை எதிர்கொள்வதற்காக தயாராக இருக்கவில்லை. ஆனால் கடந்த 6 மாதங்களாக ஒவ்வொரு நாளும் ஒரே கனவு. அந்த கனவில் அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். பின்னால் ஒரு மர்மமான மனிதன் கத்தி எடுத்துக்கொண்டு அவனை துரத்துகிறான். அவன் நிற்கும்போது எதிரே ஒரு அழுகும் பெண். பின்னர் கத்தி அவனது மார்பில் அறியாமலே வேகமாக விழுகிறது. கணேஷ் அதிர்ந்து விழித்துக் கொள்கிறான். இது ஏதோ சாதாரண கனவாக இல்லை. இது எதையோ உண்மையில் சொல்கிறது. ஒரு நாள் அவன் மருத்துவமனையில் இருக்கும்போது ஒரு பெண் அவனிடம் கதவை அலறிக்கொண்டு தட்டினாள். நீங்கள் என் அப்பா? கணேஷ் பயந்து அவளை பார்த்தான். முழுவதுமாக அழும் பெண். 25 வயது இருக்கும் அந்த பெண் கணேஷை பார்த்தவுடன் முழுவதுமாக உள்கதறினாள். நீங்க எங்க அப்பா? என்ன? எப்படி? அந்த பெண் தனது பெயர் நந்தினி என்று சொன்னாள். நான் 40 வருடங்களுக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டவங்களோட மகள். நீங்க எங்க அப்பா. நீங்க மறுபிறவி எடுத்து வந்திருக்கீங்க. கணேஷின் உடம்பு நடுங்கியது. நந்தினி ஒரு பழைய புகைப்படம் எடுத்து காட்டினாள். அதில் கணேஷின் முகம் இருந்தது. ஆனால் அந்த புகைப்படம் 40 வருடம் பழையதாக இருந்தது. மறுபிறவியின் அடையாளம். கணேஷின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. இது எப்படி சாத்தியம்? நந்தினி சொன்னாள். 40 வருடங்களுக்கு முன்னாடி நீங்க ரவீந்திரன் என்பவராய் இருந்தீங்க. உங்க மனைவி ரம்யா, உங்கள் குழந்தை நந்தினி. நீங்கள் கொல்லப்பட்ட பிறகு அந்த கொலையாளி இன்னும் உயிரோடு இருக்கிறான். என்ன? கணேஷ் சற்றே மயங்கிக் கொண்டான். அவனுக்கு வார்த்தைகள் இல்லை. அவனது கனவுகளும் நந்தினியின் கதையும் அவளிடம் உள்ள புகைப்படமும் எல்லாம் ஒரே புள்ளியில் இணைந்தது. அவன் மறுபிறவி எடுத்து வந்திருக்கிறானா? நந்தினி கணேஷிடம் ஒரு நிர்வாண உண்மையை சொன்னாள். 40 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம வீடு மயிலாப்பூர்ல ஒரு மாளிகை இருந்தது. நீங்க அவளுடன் வாழ்ந்தீங்க. ஒரு நாள் ஒரு தொழிலதிபர் உங்களை கொன்று மாளிகையை பிடித்து விட்டான். யார் அந்த தொழிலதிபர்? நந்தினி ஒரு தட்டில் ஒரு பத்திரிகை கட்டுரை வைத்தாள். அதில் ஒரு புகைப்படம். அவன் சந்திரசேகர், சென்னையின் மிகப்பெரிய பணக்காரன். இதுதான் உங்களை கொன்றவங்க. அவன் இன்னும் உயிரோடு இருக்கான். கணேஷின் கைகள் நடுங்கின. அவன் 40 வருடங்களாக ஒரு கொலை நடந்திருக்கிறது என்று கூட தெரியாமல் வாழ்ந்திருக்கிறான். இனி என்ன செய்யலாம்? மறுபிறவியின் சாட்சி அந்த மாளிகை. கணேஷும் நந்தினியும் சேர்ந்து அந்த பழைய மாளிகையை தேடினார்கள். அது இன்னும் சென்னையின் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்குள் அழிந்து போன ஒரு இடத்தில் இருந்தது. அவர்கள் உள்ளே சென்றபோது கணேஷின் மனம் ஒரு வலியை உணர்ந்தது. நான் இதை பார்த்திருக்கிறேன். அவன் வழுக்கி விழுந்தான். மறுகணம் அவன் கண் விழித்த போது தன் கடந்த ஜென்மத்தை நேரில் கண்டுபிடித்தான். கணேஷின் கண்கள் இப்போது 40 வருடம் பின் சென்று விடுகின்றன. அவன் அந்த மாளிகையில் ஒரு நல்ல குடும்பம் வைத்திருந்தான். அவனது மனைவி ரம்யா, குழந்தை நந்தினி. அன்று பிறந்த நாள் கொண்டாட்டம். ஆனால் முடிவா ஒரு மனிதன் கத்தியை பிடித்துக் கொண்டு அவனை தாக்குகிறான். அவன் தோள் வழியாக ரத்தம் சொட்டுகிறது. அவன் விழுந்து மடிகிறான். மறுநாள் பத்திரிகைகளில் தொழிலதிபர் ரவீந்திரன் மர்மமாக கொலை செய்யப்பட்டார் என்ற தலைப்பு செய்தி. அந்த கொலையாளி சந்திரசேகர். 7 பழிவாங்கும் நேரம். கணேஷும் நந்தினியும் சந்திரசேகரின் வீட்டுக்கு சென்றார்கள். அங்கு சென்றபோது சந்திரசேகர் அவர்களை பார்த்ததும் உடனே நடுங்க ஆரம்பித்தான். நீ நீ எப்படி? அவன் திகைத்த முகத்துடன் பார்த்தான். நீங்க என்னை கொன்றீங்க. கணேஷின் குரல் நடுங்கியது. இல்லை, அது. சந்திரசேகர் முட்டாள்தனமாக நிச்சயமற்ற முகத்துடன் பார்த்தான். நந்தினி கதறினாள். என் அப்பாவை நீ கொன்றது உண்மை. அந்த நேரத்தில் சந்திரசேகரின் உடல் திடீரென குலுங்கியது. அவன் அலறினான். என்னை விடு, எங்களை மன்னிச்சிடு. ஆனால் அவனை யாரோ தள்ளிவிடுவது போல் இருந்தது. அவன் தானாகவே தரையில் விழுந்தான். அவன் மூச்சு முடிந்தது. 8ஆம் பழி தீர்ந்ததா? அல்லது? கணேஷும் நந்தினியும் அழும் கண்களுடன் சந்திரசேகரின் உடலை பார்த்தார்கள். அவன் திடீரென மரணித்து விட்டான். இது எப்படி நடந்தது? நந்தினி அச்சத்தில் இருக்க கணேஷின் உள்ளே ஒரு அமைதி வந்தது. அவன் கடந்த ஜென்மம் பழியை தீர்த்து விட்டது. அவன் பார்க்கும் ஒவ்வொரு நொடியிலும் அவனது பழைய வாழ்க்கையின் சத்தம் மெல்ல மங்கியது. இனி அவன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கலாம். முடிவு மர்மம் தொடருமா? கணேஷ் மருத்துவமனைக்கு திரும்பினான். ஒரு நாள் ஒரு சிறுவன் அவன் அருகில் வந்து பேசினான். அண்ணா, நான் உங்களை 50 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திருக்கேன். கணேஷின் இதயம் ஒரு கணம் துடிக்காமல் நின்றது. இது இன்னும் தொடருமா? மறுபிறவி, ஒரு மறு ஜென்மத்தின் மர்மம். தி எண்ட் ஆர் அ நியூ பிகினிங்.